நம்ம எல்லாருமே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கிற ஒரு பிஸியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு வார்த்தைகள்னால ஒரு தீபாவளி ஒரு வார் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உருவாகி இருக்குது. பாகிஸ்தானோட இராணுவத்தோட ஹெட் அசிம் முனிர் இந்த ஆள் பேசினதுனால தான் நம்ம ஊரில் வந்து பஹல்கமில் ஒரு தாக்குதலே நடந்துச்சுன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஆள் மறுபடியும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. இப்போ பேசிக்காக பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவோட நேருக்கு நேர் சண்டை போட முடியாதுங்க. அணு ஆயுதத்தை வச்சு தான் முதல்ல இருந்தே அவங்க வந்து எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது பாரு, அமுக்கிடுவேன் பயமுறுத்துவாங்க. இப்போ மறுபடியும் அசிம் முனிர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இன்னைக்கு வந்து போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இடமே கிடையாது. அப்படி யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் பதிலுக்கு அணு ஆயுதங்களை யூஸ் பண்ணுவோங்கிற அளவுக்கு வந்து ஒரு பில்டப் கொடுத்து ஒரு ஸ்பீச்சை வந்து அவங்க நாட்டுக்குள்ளே கொடுத்துருக்காரு. இதோட ரியாக்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டில் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ஒரு மிசைல் நம்ம வந்து இண்டிஜினஸாக இந்தியாவிலே உருவாக்கியிருக்கோம். இந்த மிசைல் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற எவ்ரி இன்ச்சை போய் ரீச் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சைட்லேருந்து ரிப்ளை கொடுத்துருக்கோம். பட் எதுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்போ திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான். என்ன மது திடீர்னு ஆப்கானிஸ்தான் எங்கே நீங்கள் வந்தாங்கன்னு தானே கேட்குறீங்க. ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டிருக்குது. அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸை வரைக்குமே வந்து பாகிஸ்தான் ராணுவம் குண்டு போட்டு கொண்டிருக்காங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய போர் வந்து உருவாகிறதுக்கான சூழ்நிலை வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்குது. அண்ட் பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து நேராக எங்கள் கூட சண்டை போடல, ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்காக எங்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பேசிக்காக பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து நேராக எங்கள் கூட சண்டை போடுறதுக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் மூலியமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்தியா எதுக்கு பாகிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் மூலியமாக சண்டை போடணும், இல்லை ஏன் பாகிஸ்தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும், சொன்னால் யாரையோ நம்ப வைக்கணும்ல, அவங்க நாட்டு மக்களை தான் ஏன் இதை நம்ப வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, என்ன நடந்துட்டு இருக்குது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில், ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு 2-3 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதை இன்னமும் சிம்பிளிஃபைடாக இன்னமும் கிளாரிஃபை பண்ணி லாஸ்ட் 2-3 டேஸாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. நிறைய பேர் இன்னும் இறந்து போயிருக்காங்க ரெண்டு நாடுகள்லையும். ஒரு போர் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மாட்டிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லேருந்து குளோபல் இஷ்யூஸ் வரைக்கும் எல்லாமே நீங்கள் அன்னைக்கு 10 நிமிஷத்தில் சிம்பிளாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி 8.42 மில்லியன் ஸ்ட்ராங் எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அப்படின்னா தான் யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட கரெக்டாக வந்து கண்டென்ட்டை சேர்க்கும். இப்போ ஆரம்பிக்கலாம். என்ன நடந்துட்டு இருக்குது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில், அதில் ஏன் இந்தியாவை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். Hello everyone, I'm Madan Gauri. Hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போட்டால் தான் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருக்குது. எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் பார்டர் இருக்கும், அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருக்குது. இந்த பார்டர் 1940s வந்து வெள்ளைக்காரங்க உருவாக்கி வச்சுட்டு போன பார்டர். இந்த பார்டருக்கு பேர் டுரான்ஸ் லைன். இந்த பார்டரை வந்து பாகிஸ்தான் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சூப்பர், இதுதான் எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்கானிஸ்தான் இதை ஒத்துக்கலை. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பல வருஷமாக அவங்களோட கண்ட்ரோலில் இருந்த நிறைய இடத்த வந்து வெள்ளைக்காரங்க நேராக போய் கூட விசிட் பண்ணாமல் கிளம்புற வேகத்தில் வந்து கண்டமானிக்கு ஒரு மேப்பை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எக்ஸாகரேட் பண்ணல, உண்மையிலே வெள்ளைக்காரங்க எந்த இடத்த யாருக்கு பிரிக்கிறோன்னு கூட பார்க்காம ஒரு கேவலமான மேப்பை போட்டு கொடுத்துட்டாங்க. இதில் ஆப்கானிஸ்தானோட இடங்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுச்சு. பாகிஸ்தானுக்கு வந்தது வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் வந்து 1940s 2025 இருக்கும் எங்கள் இடங்களை திருப்பி கொடுங்க அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு பாகிஸ்தான் வந்து காதே கொடுக்காம இருக்கிறதுனால அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அமைப்புகள் உருவாகுது. புரட்சிகளாக முதல்ல வெடிக்கிறது, அப்புறம் ஆயுதம் ஏந்திய புரட்சியாக வெடிக்க ஆரம்பிச்சு, ஆயுதங்கள் ஸோ கன்னு டேங்க் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கே புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிச்சு அவங்க வந்து பாகிஸ்தான் மேலே கண்டினியூஸாக தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ரீசன்ட் அஸ் இந்த நேத்திக்கு வரைக்குமே வந்து பாகிஸ்தானுக்குள்ள நிறைய தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்குது. அக்கார்டிங் டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் 2021 2025 வரைக்கும், ஏன்னா 4 வருஷம் இருக்குமா, 2021 2025 வரைக்குமே மட்டுமே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் தீவிரவாத தாக்குதல்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் வந்து பாகிஸ்தான் மேலே நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது தாலிபான், அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் தாலிபான் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எங்களோட இடத்த திருப்பி கொடுத்துரு,
இன்னும் இவ்வளோ நாள் நீ வந்து ஒரு மொக்க கவர்மெண்ட்டோட இருந்துட்டு இன்றைக்கி நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தாலிபன் டிடிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க பாகிஸ்தான் தாலிபன்ஸுங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கும். அவங்க வந்து தாலிபன் கவர்மெண்ட் பேக்கப் பண்ணி தாலிபன் ராணுவமும் சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து உள்ளுக்குள்ள நிறைய தாக்குதலை பண்ணுறாங்கங்கிறது பாகிஸ்தானோட குற்றச்சாட்டு அவங்க மேலே. ஸோ இந்த ஒரு குற்றச்சாட்டு எங்கே போய் பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம சேனலே பேசியிருக்கோம், பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ட்ரெயினை வந்து மொத்தமாக ஹைஜாக் பண்ணாங்க. பாகிஸ்தான் ராணுவம் வந்து நிறைய இடங்களில் தாக்குதல்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து நிறைய தாக்குதல்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பதிலுக்கு அந்த தீவிரவாதிகளை தாக்காமல் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அடிக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து இந்த மாதிரி பாகிஸ்தானுக்குள்ளே ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணோம், அங்கே இருக்கிற தீவிரவாத இடங்கள் எதுன்னு பார்த்து அடித்தோம். பட் பாகிஸ்தான் அடித்ததில் பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிவிலியன் ஏரியாவையும் போட்டு அடிக்கிறாங்க, காமன் பீப்புள் வாழக்கூடிய இடங்கள். இதோட ரிசல்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய 3 கிரிக்கெட்டர்ஸ் இறந்து போகிறாங்க. ஐ எம் நாட் எக்ஸாகரேட்டிங் திஸ், 3 கிரிக்கெட்டர்ஸ் இறந்து போகிறாங்க. அதோட வெளிப்பாடாக பாகிஸ்தானோட டீம் கேப்டன் ரஷித் அவங்க வந்து ஒரு ட்வீட் கூட இப்போ ஏதோ போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து ரொம்ப சோகமாக இருக்கோம் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இறந்து போனால் எப்படி இருக்கும்? அவங்க ஸ்டேட் லெவலோ இல்லை ஐபிஎல் லெவலோ வாட் எவர் இட் இஸ், திடீர்னு இறந்து போனாங்கன்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் சேண்டதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு தோணும்ல. பட் இந்த ஒரு கேவலமான செயலை பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸை வந்து குண்டு போட்டு சாகடிச்சிட்டாங்க. யார்? பாகிஸ்தான். எப்போ? 3 நாளுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி அவங்க பதிலுக்கு பாகிஸ்தான் மேலே அடிக்கிறது, நடுவில் ஒரு குட்டி போரே வந்துருச்சு. ஆப்கானிஸ்தான் வந்து கண்டினியூஸ் இந்த மாதிரி தாக்குதல் அனுபவிச்சுட்டே இருக்கிறப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பதிலுக்கு பாகிஸ்தானோட பார்டரை வந்து கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து போஸ்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலா ஆப்கானிஸ்தான் இன்வேடட் பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்து போஸ்டெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு போஸ்ட்டை பிடிச்சதுக்கு ப்ரூஃபாக மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யார்? பாகிஸ்தானி ராணுவ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போயிருக்காங்க. நாங்கள் நினச்சா இவ்வளோ பண்ணுவோம் பாருன்னு. இப்போ பாகிஸ்தானுக்கு குளோபல் லெவலில் ஒரு மிகப்பெரிய ஈகோ ஹிட். யோசிச்சு பாருங்க, ஆப்கானிஸ்தானா பாகிஸ்தானா, நம்ம மென்டல் இமேஜாக பாகிஸ்தான் தான் பெரிய கண்ட்ரின்னு. ஆனால் என்ன நடந்துருச்சு? பாகிஸ்தானோட ஒரு மிஸ் அட்வென்ச்சர். நாங்கள் தீவிரவாதிகளை கொள்றோம்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டர்ஸை கொண்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தாக்குதல்களை பொதுமக்கள் மேலேயும் நடத்தியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே வந்து இந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தானி ராணுவ அதிகாரிகள் எல்லாத்தையும் துரத்திட்டு அங்க இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போயிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய இழுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டேஜில். என்ன ஆப்கானிஸ்தான் இப்படி அடிச்சிட்டாங்கன்னு. ஸோ பாகிஸ்தான் மறுபடியும் கெத்து காட்டுறோன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பிளான் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அடிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆப்கானிஸ்தானில் இந்த தாலிபன் டிடிபி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களை சப்போர்ட் பண்ணுறது ஆப்கானிஸ்தான்ங்கிறது தான் கோல், அதாவது ஐடியா. ஸோ இந்த டிடிபி வந்து மறுபடியும் பாகிஸ்தானோட ராணுவ அதிகாரிகளை வந்து ஒரு தற்கொலை படை வச்சு அடிச்சு அங்கே ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த 2 நாடுகளும் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் மட்டும் ஜிக்ஸாக மாற்றி இந்த மாதிரி சண்டைகள் அதிகமாக போயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு கத்தார் மறுபடியும் நடுவில் வராங்க. ஐ திங்க் கத்தாரோட வேலை தாங்க இன்றைக்கி இருக்கிறதுலே பெரிய வேலை. இஸ்ரேலுக்கும் காசாவில் பிரச்சனைனா மறுபடியும் கத்தாரில் தான் போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் கிரவுண்டாக கத்தார் மாறிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையாக முடிச்சு வைக்கிறதுக்கு கத்தாருக்கு தான் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது அடுத்து வரேன். சவுதி அரேபியா இங்கே வந்து ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க, நான் அதை அடுத்து வரேன். ஸோ இங்கே கத்தாருக்கு கூப்பிட்டு போய் பேச்சுவார்த்தை, ஓகேவா, பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு நடுவில் இதெல்லாம் சரி பண்ணுங்க, இந்த மாதிரி சண்டை நடக்கக்கூடாது அப்படின்னு கத்தார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாகிஸ்தான் பதிலுக்கு அடித்தாங்க, அதுதான் பண்ணாலும் ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபேஸை சேவ் பண்ணணும்ல. யாராக இருந்தாலும் இன்டர்னலாக உங்களுக்கு அரசியல் இருக்குல்ல, அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களை மதிக்கணும்ல. பாகிஸ்தான் ஒரு புது நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குது. இந்தியா வந்து நேராக பாகிஸ்தான் கூட சண்டை போடுறதுக்கு பதிலாக ஆப்கானிஸ்தானை வச்சு சண்டை போடுது. இந்தியா தான் பாகிஸ்தானில் வந்து இந்த டிடிபி மாதிரி தாலிபனுக்கெல்லாம் வந்து ஃபண்டு பண்ணுறாங்கன்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாங்க. இந்தியா நேராகவே பாகிஸ்தானை ஊதலாம். இந்தியா ஏன் சுற்றி வந்து மூக்க தொடணுங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. பட் அவங்களோட கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது, இந்தியா தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்தியா தான் வந்து தாலிபனுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் ஒரு விஷயம் உண்மை, இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுதா? எஸ், நம்ம ரொம்ப ஓப்பனாகவே அதை சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸில் பாகிஸ்தான் நம்மளுக்கு எதிரி, பாகிஸ்தானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் நம்மளுக்கு தேவை, நம்ம ஃப்ரெண்டாக தான் இருப்போம், அதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் இந்தியா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு எந்த சாலிட் ப்ரூஃபையும் பாகிஸ்தான் வெளியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. இது முதல்ல இருந்தே பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கிறதா. ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா இது பண்ணுது அது பண்ணுது என்னெல்லாமோ சொன்னாங்க. பட் ப்ரூஃப் எங்கடானா எந்த ப்ரூஃபும் கிடையாது. 5 ஃப்ளைட்டை கீழே கொண்டு வந்துட்டோம், சரி ப்ரூஃப் என்ன?
ஃப்ளைட் வந்திருக்கு அப்படிங்கிறது அங்கங்கே பேசுகிறாங்க. பட் எத்தனை ஃப்ளைட்டுங்கிறதுல இன்றைக்கு வரைக்கும் யாரும் எந்த ப்ரூஃபும் சொல்லலை. இதில் பாகிஸ்தானில் எத்தனை வந்திருக்கு, இந்தியாவில் எத்தனை, எதுக்குமே ப்ரூஃபே கிடையாது. நாங்கள் குண்டு போட்டோம், சரி ப்ரூஃப் எங்க, நத்திங். ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து அவங்க ஊருக்குள்ளே இருக்கிற மக்களை வந்து அவங்க நாட்டு அரசாங்கத்து மேலேயும் அவங்க நாட்டு ரூலர்ஸ் மேலேயும் நம்பிக்கையை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு கிளப்பி விடக்கூடிய பல கதைகளில் ஒரு முக்கியமான கதையாக கடைசியில் வந்து சேர்ந்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போர் சூழலும் சரி, இனிமே ஒரு போர் வந்தாலும் சரி, அதுக்கு காரணம் வந்து இந்தியா தான் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் செட் பண்ணக்கூடிய நரேட்டிவாக இருந்துட்டு இருக்குது. பட் அட் திஸ் பாயிண்ட் எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அஃபீஷியல் ஸ்டாண்டில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இந்தியா வந்து எந்த விதத்துலையும் இந்த ஆப்கானிஸ்தானுக்கோ இல்லை தாலிபன்ஸ்க்கோ வந்து காசு கொடுத்து இன்னொருத்தங்க ஒரு நாளை வந்து நம்ம அழிக்கணும்னு சொல்லணும்னு தேவையில்லைன்னு. பட் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியாக திருப்பி பார்த்தோனால், வரலாற்றுப்படி நம்ம கொஞ்சம் திருப்பி பார்த்தோனால், அமெரிக்காவாக இருக்கட்டும் ஒரு சைனாவாக இருக்கட்டும், பெரிய பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நேராக ஒரு சண்டையை போடாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாடு அவங்களுக்கு யார் பிரச்சனை இருக்கோ அவங்களோட சண்டையை வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இது வந்து ஒரு ராஜதந்திரம் தான். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்கா வந்து ஆர் சைனா வந்து டைரெக்டாக இன்னொரு கண்ட்ரி கூட சண்டை போடுறதுனா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களோட மனிதர்கள் அவங்களோட ஆட்களுக்கு வந்து உயிர் சேதம் ஏற்படலாம். எவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக இருந்தாலும் கொஞ்சம் உயிர் சேதம் ஏற்படும், ஆயுதங்கள் வந்து வீணாக போகும், பணம் அவங்களோடது வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கனால் இன்னொரு கண்ட்ரியை வந்து ப்ராக்சியாக சண்டை போட விட்டுருவாங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ணுறாங்கனால், அந்த மாதிரி இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானை தூண்டி விட்டு ஒரு தாலிபனை தூண்டி விட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்ஸை தூண்டி விட்டு பாகிஸ்தான் மேலே ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்கன்னு. இது வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட கிளைம், ஓகேவா? பட் இதை வந்து நான் ஒரு விதத்தில் எப்படி பார்க்குறேன்னா, பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்ல, சைனா அமெரிக்கா வந்து என்ன பண்ணுதோ இந்தியாவும் அதை பண்ணுதுன்னு இந்த குளோபல் சூப்பர் பவர் ரேஞ்சுக்கு நம்மளை எலிவேட் பண்ணுறதே, நம்மளை வந்து டிஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு எலிவேட் பண்ணிருக்காங்க குளோபல் ஸ்டேஜில். அதுதாங்க நடந்துட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் வேற வந்துட்டார். ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும் எப்படினாலும் வந்து அந்த நோபல் பிரைஸ் அடிக்காமல் நான் தூங்க மாட்டேன்டான்னு சுற்றிட்டு இருக்காருல. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருனால், நான் வந்து நினச்சேன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் தான் ஆப்கானிஸ்தான் அடிச்சிருக்காங்க, இந்த போரை நான் வந்து நினச்சேன்னா உடனே முடிச்சிருவேன், 3000 வருஷம் போரே நான் நிறுத்தி வச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த போரை நிறுத்தி வச்சுட்டு சொல்கிறார். 3000 வருஷம் போரை நிறுத்தி வச்ச வேண்டாம், நான் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் 3 வருஷமாக நடந்துட்டு இருக்குது, அதை நான் இப்படி நான் நிறுத்தி வச்சிடுவேன். இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கிற போரை வந்து இப்படி நான் நிறுத்தி வச்சிருவேன். நோபல் பீஸ் பிரைஸ் நியாயமாக எனக்கு தரணும், ஆனால் இன்னும் யாரும் தரல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புலம்பலையும் வச்சிருக்காரு. பட் ஓவரால் நம்ம இன்னைக்கு டேக்அவேவாக எடுத்துக்க வேண்டியது, பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் ரெண்டு நாடுகளுமே வந்து ஒரு ரொம்ப வெர்ஜ் ஆஃப் ஒரு போரோட வெர்ஜில் நின்றுட்டு இருக்காங்க. எப்படி நம்ம ஊரில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது ஒரு போர்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு சைடுமே வந்து ஸ்கர்மிஷ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு சைடுமே வந்து ஒரு மினிமல் ஃபயர் பவர் இருந்துச்சு, ஒரு போராது வெடிக்கலை. அதே மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் அந்த மினிமல் ஸ்கர்மிஷ் நடந்துட்டு இருக்குது. உயிர்கள் பலி எஸ் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா 200 ஆப்கான்ஸை நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோங்கிறாங்க. ஆப்கான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 53 பாகிஸ்தானிஸ் ராணுவ வீரர்களை நாங்கள் காலி பண்ணிட்டோங்கிறாங்க. சிவிலியன்ஸ் இறந்து போயிருக்காங்க, கிரிக்கெட்டர்ஸ் இறந்து போயிருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்குது. பட் இன்னும் இது போர் கிடையாது, ஓகேவா? இது இன்னும் போருக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. சோகமான விஷயம், ஏன் வந்து 2025ல இவ்வளோ போர்கள் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நியாயமாக நம்ம எல்லாருமே டெவலப் ஆக போர்கள்லாம் இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி தானே போகணும். பட் ஏன் 2025ல வித் ஏஐ அண்ட் வித் மாடர்ன் வெப்பன்ஸ் அது இன்னும் போர் பெருசாகதே தவிர நின்னபாடு இல்லை? அது ஏன் இது நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து நான் இதை பற்றி பேசணுங்கிறதையும் இங்கே இருக்கிற யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நீ பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும், நீங்கள் எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக எனக்கு டிஎம் பண்ணியோ ரிப்ளை பண்ணியோ சொல்லலாம். I'll see you tomorrow. Until then, love you all. Take care. Bye. Cheers, MGs.